இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேல ஆண்டனா மாதிரி இப்படி ஒன்று இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அது அப்படியே அந்த ஒயர்ல சாய்ச்சிக்கிட்டே போகும். அதுல இருந்து கரண்ட் எடுக்கும். ஸோ இதுல இருந்து அந்த ட்ரெயின் கரண்ட் எடுக்குது அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி ஷாக் அடிக்காம இருக்கு அண்ட் இது அப்படியே கிராச் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயரை அறுத்து விட்டுறணும்ல, அது எப்படி பண்ணாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் இந்த பென்சில் லெட்டை வச்சு இருக்கு. இது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனிட்ஸ். ஸோ அந்த காலத்தெல்லாம் ட்ரெயினை வந்து கறி வச்சு இயக்கிட்டு இருந்தாங்க. லேட்டர் பீரியட்ல டீசல் பெட்ரோல் வச்சுட்டுலாம் இயக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க அதிகமான நேச்சுரல் ரிசோர்சஸ் செலவாகுது. பத்தாவதுக்கு அது ரொம்பவே ஏரையும் பொல்யூட் பண்ணுது. இப்ப இந்த செலவையும் குறைக்கணும், பொல்யூஷனும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மூலமா போறது தான். ஸோ அதனால தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரொம்பவே ஃபாஸ்டா ஃபேமஸ் ஆச்சு. இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கான்ஸ்டன்டா அந்த ட்ராக் போற வழி ஃபுல்லா நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ட்ராக் ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா யாராவது கிராஸ் பண்ணும்போது ட்ராக் மூலமா எலக்ட்ரிசிட்டியில வந்து ஷாக் அடிச்சு செத்து போகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பண்ண முடியாது. ஸோ ட்ரெயினுக்கு மேல ஒரு ஒயர் வச்சு அதுல இருந்து தான் ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா மெட்டல்லயே பண்ண ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா அது ட்ரெயின்ல பட்டு உள்ள இருக்கிறவங்களுக்குமே ஷாக் அடிச்சிடும். எவ்வளவு வோல்ட் அங்க போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, அதை கூட இவங்க சமாளிச்சிருவாங்க. ஏதாவது இன்சுலேஷன் பண்ணி, அதாவது பிளாஸ்டிக் மாதிரி வெளில சரௌண்ட் பண்ணிட்டு வெறும் அந்த கம்பியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இன்ஜின் கொடுக்கலாம். ஸோ அது கூட பண்ணிடலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஷார்ப்பா 2 ஸ்டீல் உரையும் போது ஆப்வியஸா ஸ்டீல் வந்து தேஞ்சு போயிடும். ஒரு லெவல்ல வந்து கட் ஆயிடும் அந்த ஒயர். ஸோ அது கட் ஆகாம இருக்கிறதுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு மார்வலஸான இன்ஜினியரிங் ஜீனியஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த பென்சில்ல இந்த ஊக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த லெட் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு ஒயருக்கு நடுவில் இந்த லெட்டை வச்சீங்க அப்படின்னா அதுல இந்த பென்சில் இருக்கிற மரத்தை சொல்லல, உள்ள இருக்கிற லெட்டை வச்சீங்க அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், பாஸ் ஆகும், லைட் எரியும். ஸோ இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு மேல அந்த ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குல்ல, அதுல இந்த ஊக்க வச்சு ஒரு லேயர் மாதிரி லெட் லேயரை வந்து ஃபில்அப் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டீல் கேபிளுக்கு மேல அந்த ஆண்டனா வந்து ஸ்கிராச் பண்ணிட்டு போகும்போது இந்த பென்சிலோட ஊக்கெல்லாம் வந்து ஈஸியா அழிஞ்சு போயிடும். கரெக்டா நம்ம எழுத. ஸோ அதனால இதோட தன்மை ரொம்ப குறையுது. ஸோ அந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு டேமேஜே ஆகாது, இந்த பென்சிலோட லெட் மட்டும் தான் டேமேஜ் ஆகுங்கிறதுனால இதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு ரைடுக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஒரு இன்ஜினியரிங் மாடல கொண்டு வந்தாங்க. இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா கேபிள் இப்படி ஒரே இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரே இடத்துல ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 இடம் மட்டும் ஸ்கிராச் ஆகிட்டே இருக்குன்னா இந்த 2 இடத்துல மட்டும் ஸ்கிராச் ஆகி மொத்தமா அந்த இடம் மட்டும் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட யூஸ் இல்லாமல் போயிடும், மறுபடியும் ஸ்டில் ஸ்கிராச் ஆகிற மாதிரி ஆயிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் ஒரு மார்வலஸான இன்ஜினியரிங் ஜீனியஸை நம்ம ரயில்வேஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் என்னைக்குமே ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, ஒயர் வந்து ஜிக்ஜாக்கா இருக்கும். ஒன்று வந்து இப்படி போகும், ஒன்று வந்து அப்படி போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒயர்ஸ் வந்து அந்த ஆண்டனா மேலே இப்படி போகும், திருப்பி இப்படி போடுங்கிறப்ப எல்லா பக்கமும் ஈவனா அந்த கிராஃபைட் அந்த லெட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு ரைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி அதை வந்து புது கிராஃபைட் மாற்றிக்கலாம். இது மூலமா நீங்கள் லெட்டோட யூசேஜையும் குறைக்கிறீங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு மார்வலஸான இன்ஜினியரிங் ஜீனியஸும் கிடைக்குது. இந்த மாதிரி சயின்டிஃபிக் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.